பட் அவருடைய மியூசிக் பிஜிஎம் அந்த சாங் பார்த்தா அந்த டிஆர் படத்தில் பழைய ஸ்டைலில் கொஞ்சம் வர்றது மாதிரியான ஒரு தீம் வேறு போட்டிருக்காரு வச்சுங்களேன். ரஜினியுடைய மூமெண்ட்டு என்னங்க மனுஷன் இன்றைக்கி வந்து 12/12/2024 ஆக்சுவலாக 75வது முதல் நாள் இன்றைக்கி ஆரம்பம். ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு பணம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கே பாலாஜியோட வந்து ஒரு டானா மாறுறாரு. அது வந்து 786 அப்படிங்கிற வில்லையை தான் இங்கே லெஃப்ட்டில் கட்டியிருப்பார். இது வந்து 1421 அப்படிங்கிற வில்லையை கட்டியிருப்பார். கேங்ஸ்டர்ஸ் லீக் சத்யராஜ், ரஜினி, நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான். ஸோ இந்த காம்போ நீங்கள் பார்த்தாலே அது ஒரு லைன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், ஃபைன். இன்னைக்கு ரஜினி சாருடைய பர்த்டே. ரஜினி சார் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரொம்ப நாள். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஒரு சிங்கிள் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு செம்ம எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. ஸோ எப்படி சார் இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் இவங்க சார்பாகவும் சூப்பர் ஸ்டார், அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த இதயபூர்வ வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பழைய ரஜினியை பார்க்கலாம் அப்படிங்கிறத அடித்து சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு தகவல் வந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் நான் பேசினேன். அது இன்றைக்கி கூலி படத்தினுடைய அந்த சாங்குடைய லீடு வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. லோகேஷ் கனகராஜ் வந்து சொன்னதை செய்திருக்கார். ஸோ நீங்கள் அந்த 80s 90s உள்ள ரஜினிகாந்தோடைய இந்த ஸ்டைல் மேனரிஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது கூலியில் வந்து 200% காமிச்சிருக்காரு. முதன் முறையாக தமிழ் திரையுலகத்தில் 1000 கோடி அடிக்குங்கிறத அடித்து சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்போ 1500 கோடி போது கூட வாய்ப்புகள் நிறைய மாதிரி தெரியுது இதை பார்க்கும்போது. ஏன்னா தமிழகத்தினுடைய அந்த இண்டஸ்ட்ரியில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜருடைய ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் வரணுங்கிறது அவருடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு குறைவு இல்லாமல் கூலி படத்தினுடைய ஷூட்டிங்கில் வந்து படத்தை செதுக்கிக்கிட்டு இருக்கார். ஸோ இங்கே சென்னையில் ஹைதராபாத் நடந்து சென்னை முடிஞ்சு இப்போ ஜெய்ப்பூரில் போயிட்டுருக்காங்க. அங்கே அவருடைய பர்த்டே ரொம்ப எளிமையாக எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடும் செலிப்ரேட் பண்ணிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினியா. சாங் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை? அதுக்கு அனிருத்தோடைய மியூசிக் எப்படி சார் இருந்தது? மிரட்டி இருக்காருங்க அனிருத்து. சூப்பர் ஸ்டாருக்குனாலே அது என்னமோ தெரியல, அந்த 10 விரலும் விளையாடுது அவர்கிட்ட. ஸோ ஏன்னா அவருடைய வளர்ப்பு பையன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு டாக் வேறு அவரே சொல்லிட்டார். பையனும் சொல்லிட்டார் வேறு. ஆனால் வாரிசு கிடையாது அவருக்கு. பட் வாரிசு இல்லைன்னா பையன் கிடையாது, அதை சொல்ல வந்தேன். 2 பொண்ணு லட்டு மாதிரி இருக்காங்க, அது வேறு விஷயம். பட் அவருடைய மியூசிக் பிஜிஎம் அந்த சாங் பார்த்தா அந்த டிஆர் படத்தில் பழைய ஸ்டைலில் கொஞ்சம் வர்றது மாதிரியான ஒரு தீம் வேறு போட்டிருக்காரு வச்சுங்களேன். ரஜினியுடைய மூமெண்ட்டு என்னங்க மனுஷன் இன்றைக்கி வந்து 12/12/2024 ஆக்சுவலாக 75வது முதல் நாள் இன்றைக்கி ஆரம்பம், 75th இயர். ஸோ இந்த 75 வயசில் ஒரு மனுஷன் நடக்கிறது அந்த ஸ்பீட் நடக்கிறாரு. ஆட்டமும் வேட்டையில் கலக்கியிருக்காரு. இதில் பார்த்தோம்னா மனுஷன் என்னங்க ஸ்டெப்பு, அது கை கால் அந்த மூமெண்ட் டான்ஸ் இதெல்லாம் மிரட்டி இருக்காருங்க. 75 வயசுல உண்மையிலே நம்மளால் நடக்க முடியுமான்னு கூட டவுட்டாக இருக்குது. ஸோ சீரு சிறப்போட ஒரு நல்ல பழைய நிறைய விஷயங்களோட ரசிகர்களுக்கு கொடுத்து அவர் வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இது வந்து டோட்டலாக எல்லாருடைய அகில உலக ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ட்ரைலர் சாங். இந்த ஒரு சாங் பார்க்கும்போது அப்படியே லோக்கலாக அப்படியே இறங்கி கையெல்லாம் மடித்து விட்டுட்டு வந்து குத்தும் போது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடுதில்ல இந்த படம் என்ன எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக சார் ஏபிசி சென்டர் கவர் அளவுக்கு உங்களுக்கு லோலேருந்து மிடில் வரைக்கும் ஹை லெவல் வரைக்கும் அந்த ஒரு ஜோனலில் தான் கூலியை உருவாக்கிட்டு இருக்கார். ஸ்டார் காஸ்ட்டு ஹெவி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒவ்வொருத்தரும் பேசப்படும் இந்த கூலி படத்தில். சத்யராஜுக்கு ஒரு பாகுபலியில் ஒரு கட்டப்பா, அது நாகார்ஜுனா, உபேந்திரா, சாபின் ஹுசேன் மலையாளம், இன்றைக்கி அமீர் கான். உலக லெவலில் வந்து இன்றைக்கி நம்பர் 1 கலெக்ஷனில் இருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்தியா லெவலில் அமீர் கான் படம் தான் தங்கள். ஸோ அந்த காம்போ வேறு இப்போ ஜாயிண்ட் ஆகுது. டோட்டலாக அது எல்லா சென்டரும் கவர் அப் பண்ணுற அளவுக்கு ஒரு படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு லோகேஷ். இது ரஜினியை, அதாவது விதவிதமான ரஜினி நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி கூலி அப்படின்னு நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணும் போது நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே இதே மாதிரி சுமன் கூட ஒரு படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுலேயும் இதே மாதிரி வந்து கையில் வந்து ஒரு டோக்கன் கட்டிகிட்டு இருப்பார். ஒரு முறை வந்து அந்த டோக்கன் தான் ஒரு உயிரை விட காப்பாற்றும்ல, அந்த ரெஃபரன்ஸை லோகேஷ் கனகராஜ் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காருல்ல? கண்டிப்பாக கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறேன்னா, படம் தீ, நீங்கள் சொல்கிற படம் தீ படம் சொல்கிறீங்க.
கே பாலாஜி சார் பண்ண படம், சூப்பர் ஹிட் படம். அதில் வந்து டான். ஸோ ரஜினிகாந்த் வந்து ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு பணம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கே பாலாஜியோட வந்து டானாக மாறுறாரு. அதில் வந்து 786 அப்படிங்கிற அந்த வில்லையை தான் இங்கே லெஃப்ட்டில் கட்டியிருப்பார். இது வந்து 1421 அப்படிங்கிற வில்லையை கட்டியிருப்பார். அதெல்லாம் கூலின்ற பேண்டுன்னு போகிறாங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட தீனுடைய சாயல் இதில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த ரஜினியும் இதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணியே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா லோகேஷ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் 2 படம் தான் சொல்லியிருக்காரு. ரீமேக் பண்ணால் 2 படத்தை பண்ணணும்னு சொன்னார். உங்கள் தளபதி அது இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகிருக்கு, தியேட்டரில் கொண்டாடிட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஸோ புது படம் பார்த்த ஒரு டோனில் இருக்குது. அடுத்து தீ படம் தான் அவர் சொன்னார். ஸோ அப்போது தீ படத்தினுடைய சாயல் கண்டிப்பாக கூலியில் இருக்கும். அந்த ரஜினி அந்த மாதிரி இதில் வரக்கூடிய இந்த அது தேவான்ற கேரக்டரும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். தேவா அப்படிங்கிற அந்த பேரே வந்து ரொம்ப ஃபெமிலியரான பேர், அந்த தேவா அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, தீ படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு ஸ்மக்லர் மாதிரி வருவார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோல்டு கடத்துகிற மாதிரி, வாட்ச் எல்லாம் கடத்துகிற மாதிரி, அங்கே ரஜினி சார் உள்ளே வரா மாதிரி, அதில் பேர் வேறு தேவா. ஸோ இது எப்படி கண்டிப்பாக இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தானா, இல்லை அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரா? 100% கேங்ஸ்டர் ஃபிலிம். சத்யராஜ், ரஜினி, நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான். ஸோ இந்த காம்போ நீங்கள் பார்த்தாலே அது ஒரு லைனே ஒரு சர்க்கிளே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு என்ன ஃபிலிம்ன்றதை. பேன் இண்டியா படம் இல்லை, வேர்ல்டு லெவலில் இப்போ ரீச் ஆகிறதுக்கான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு. அந்த அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னாலே போதைப் பொருள் அந்த அந்த டாக்டிக்ஸ் தான் எடுத்து கையில் கொண்டு போவார் அவர். இதில் வந்து ஒரு டான், ஒரு கேங்ஸ்டரை வச்சுட்டு தான் ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு நீங்கள் எப்படி நான் நிறைய வீடியோ சொன்னது மாதிரி பழைய ரஜினியை பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த சாங்கில் டான்ஸ் மூமெண்ட்டில் காமிச்சிருக்காரு. படம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் காட்டுவார். ஹீரோவே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் காட்டுவார். கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் மேக்கிங் மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி மேக்கிங் எதிர்பார்க்கலாமா? ரஜினி ஹாலிவுட் ஸ்டைலில் தான் சார் படமே பண்ணிகிட்டு இருக்காரு அவர். ஹாலிவுட் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற அந்த அந்த கேள்விக்கே இடம் இல்லை. நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் டோன் அந்த கலரில் அந்த ஒரு மேக்கிங்கில் தான் இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்கார் லோகேஷ் கனகராஜ். அனிருத்தும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்தாலே பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும் சரி, அதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஸோ இப்போ சின்ன ஒரு ட்ரெய்லர் தான் விட்டுருந்தாங்க, சின்ன ஒரு பீஸ். அந்த பீஸே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்தடுத்து வேறு என்ன வரப்போகுது? இதோட அப்டேட்லாம் வேறு என்ன சார் வரப்போகுது? அப்டேட் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு ட்ரெய்லரே விட்றாங்க. இப்போ சும்மா இன்றைக்கி பர்த்டே இருக்கிறதுக்காக ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு சாங் ஒன்று விட்டாங்க. அடுத்து ஒரு ட்ரெய்லர் வந்து டீசர் ஆல்ரெடி ஒன்று விட்டாச்சு. நீங்கள் அந்த டீசர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக கோல்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதாவது அதுலேயே நீ தெரிஞ்சுக்கலாம் புதுமையாக என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம். பிளாக் அண்ட் ஒயிட் டீசரில் அந்த கோல்டு மட்டும் கோல்டு கலரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டீசரே மிரட்டினாங்க. இன்றைக்கி சாங்கை மிரட்டியிருக்காங்க. ஒரு ட்ரெய்லர் அடுத்து இம்மிடியட்டாக வரப்போகுது உங்களுக்கு. நம்ம ஜனவரி 1 ஜனவரி 14 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டீசர். இந்த படம் வந்து இப்போ பெருசாக பிஸ்னஸ் ஆக போதும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஓடிடியே 200 கோடி ரூபாய் கிட்ட கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த தியேட்டரிக்கல் ரிலீஸு இது ஓப்பனிங்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு சின்ன பிட்டு தான் போட்டாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. அடுத்தடுத்து அப்டேட் வரும்போதோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கும்ல சார்? அதாவது அவங்க பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட கோடிகளில் பேசிகிட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பேசணும்னு சன் பிக்சர்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போவே கிட்டத்தட்ட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஓடிடிலெலாம் வந்து இதுவரைக்கும் பேசப்படாத பெரிய அமௌண்ட் ஒன்று பேசியிருக்காங்க. ஸோ சேட்டலைட் எஃப்எம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா தான் உங்களுக்கு தெரியும் நார்மலாக. இவர் ரஜினி தான் வேர்ல்டு லெவலில் படத்தை கொண்டு ரீச் பண்ணுது. தமிழ் படத்தை ஜப்பான்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து, யூகேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய படம் தான் கொண்டு போய் உலகில் சேர்த்த படம். ஸோ எஃப்எம்எஸ்ங்கிறது பிஸ்னஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது உங்களுக்கு. கலெக்ஷனும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முதல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் 1000 கோடியை அடித்து தாண்டுங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் இப்போ அவங்க சன் பிக்சர்ஸ் எதுவும் பேசலை. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்குன்னு அவருடைய தகவல் படத்து மேலே இருக்கிற நம்பிக்கை. இது வரைக்கும் எவ்வளோ படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது சார்? கிட்டத்தட்ட படம் ஷூட்டிங் வந்து இறுதி கட்டத்தை வந்துருச்சு சார். அநேகமாக இந்த மந்த்தோட ரஜினி சாருடைய எபிசோட் வந்து முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜனவரியோட டோட்டல் பிக்சரே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அநேகமாக மே 1st வீக் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க சார். அது வெக்கேஷன் டைம். மே ஜூனில் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஓப்பனாலும் கூட இந்த மே மாதம் ஃபுல்லாகவே வெக்கேஷன். அவங்களுடைய பிளானிங்கே மே 1 ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு டார்கெட் தான் போகிறாங்க. நீங்கள் மேன்னு சொல்கிறீங்க, நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கே சார், அதுக்குள்ளே இதுக்கு முடியுமா? அதுக்குள்ளே இன்னொரு படமே ரஜினி வச்சு பண்ணலாம் சார். அவர் தான் பல்க் டேட்டே கொடுக்குறாரு உங்களுக்கு அதை. ஸோ அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து ஒரு 80% ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க லோகேஷ். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. அதாவது இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும்.
ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மந்த்ஸ் இருக்குது உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு. அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா டைட்டிஷாக பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மே கன்ஃபார்ம் படம் மே வந்து ரசிகர்களுக்கு கூலி வந்து ஒரு அதிரடியான ரிலீஸ் ஆகிட்டு ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது சார். ஃபைனல் ஷெட்யூல் வந்து நார்த் இந்தியாலாம் போகிறோன்னு சொன்னாங்க. இல்லை நார்த் இந்தியா போகிறாங்களா இல்லை வழக்கம் போல் நம்ம ஸ்டுடியோவிலே வருதுங்களா அது? இல்லை நார்த்து போகிறாங்க. இப்போது ஜெய்ப்பூரில் தானே ஷூட்டிங் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஷெட்யூலே இங்கே தான் பிளான் பண்ணது உங்களுக்கு. ஃபைனலில் தான் ஜெய்ப்பூர் போகலான்னு பார்த்தாங்க. பட்டு 12 இன்னைக்கு பர்த்டே சாருக்கு எல்லோரையும் மீட் பண்ணணும், செய்யணும். ஸோ அவ்வளோ க்ரௌடு வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனையில் தான் இப்போ ஜெய்ப்பூரே ஷிஃப்ட் பண்ணுது உங்களுக்கு. இப்போ இதை ஜெய்ப்பூரில் இப்போ ரொம்ப எளிமையாக செலிப்ரேட் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லி ஏகப்பட்ட பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மந்தோட படம் முடிஞ்சுட்டு அடுத்து வந்து கொஞ்சம் இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாக பாம்பே இதெல்லாம் போகிறது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஜெய்ப்பூர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கிளியராக தெரியும் நமக்கு என்ன விஷயம். ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற ஹைப்பெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். திரும்பவும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், பீஸ்ட்டில் கவுந்த நெல்சனை வந்து திரும்பவும் ஜெயிலர் ஒன்று கொடுத்து ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தார். அதே மாதிரி ஏற்கனவே லியோவில் காலியான இவரை சொல்லலாம், இப்போ இதில் பெரிய கம்பேக் கொடுக்கறதுக்கு ரஜினி ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சார். அதாவது லியோ வந்து ஒரு நல்ல மேக்கிங் தான் பண்ணியிருந்தார், ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம தமிழ் நேட்டிவிட்டிக்கு வந்து அப்பாவே புள்ளையை கொள்கிறான் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதை விஜயோடைய ஃபாதரே எஸ்ஐசி கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் மாற்றுங்கன்னாங்க. லோகேஷ் சார் கேட்கல, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். பட் அந்த ஜோனல் வேறு, நம்ம ஒன்றே கம்பேர் பண்ணுறதுங்கிறத தேவையில்லை. அப்படி தான் பீஸ்ட் வந்து சொல்லி நெல்சனை வேணவே வேணாண்ணா, சன் பிக்சர்ஸே வேணான்னு தான் சொன்னாங்க. ரஜினி சார் தான் அது கொடுத்த வாக்கு, நான் காப்பாற்றி ஆகணும் போட்டுங்கன்னாங்க. அடித்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணி வச்சுருக்கீங்க படம் அது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் லோகேஷ் மேலே வந்து மிகப்பெரிய நம்பிக்கை அவருக்கு இருக்குது. எப்போவுமே புதியவர்களில் வந்து ஒரு அரவணைச்சு போகிறத நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அமரன் படத்தை கூட பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமிலாம் கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் இல்லைங்களா. அவர் நல்லா இருக்குன்னா கூப்பிடுவார். இவரை வச்சு பண்ணும்போது இன்னும் வந்து டெவலப் பண்ணி அவர் சில சஜஷன்லாம் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து விக்ரம் படமே நம்ம ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் தான், அது தெரியுமா உங்களுக்கு. ஸோ கமலுடைய பேனரில் லோகேஷ் கனகராஜ் இதில் நம்ம விக்ரம் படத்தை ரஜினி சார் நடிப்பில் வந்து உருவாக்கணுங்கிறதான் ஒரு பிளானிங்கில் பேசப்பட்ட ஒரு விஷயந்தான். அது சில